அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப அருமையான மாதங்க. ஆவணி மாதம் பக்தி மாதம் மட்டும் இல்லாம புண்ணிய பலன்களை கூட நமக்கு தரக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது. மகாலய பட்சம் துவங்குவதற்கு முன்னாடி வரும் அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள், தானம், தர்ப்பணம், காகைகளுக்கு சாதம் வைத்தல், இது எல்லாமே சிறப்புகளும் அதோட பலன்களுமே அதிகமாக இருக்கும். மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த அமாவாசையில் செய்யப்படும் தானங்கள் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நல்கதியும் புண்ணியங்களையுமே வழங்கும். இந்த நாளில் வழங்கப்படும் தானம் நம்மளுடைய சந்ததிக்கே பல நன்மைகள், வளர்ச்சி, செல்வ வளம் எல்லாத்தையும் வழங்கும். துன்பங்கள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை அனைத்துமே பெறுவதற்கு ரொம்பவும் வழிவகுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் அமாவாசை நாள். இந்த ஆவணி அமாவாசையோட சிறப்புகள், இந்த ஆவணி அமாவாசையில் நம்ம காகைகளுக்கு சாதம் வைக்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், முன்னோர்களோட ஆசி நம்ம எப்படி பெற முடியும், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நீண்ட நாளாகவே தடை தாமதங்கள், அதாவது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இது எல்லாமே இந்த அமாவாசை எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை நாட்களில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆவணி அமாவாசை சிறப்புகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர்களை கௌரவித்து அவங்களோட ஆன்மாக்களை சாந்தப்படுத்தி அவர்களோட ஆசையை பெறுவதற்குரிய ஒரு புனிதமான நாளுங்க. இந்த நாளில் விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் தானம், சிதார்த்தம் எல்லாமே நீங்கள் செஞ்சு வழிபடுறவங்களுக்கு முன்னோர்களோட ஆசையானது முழுமையாக கிடைக்கும். இதனால் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபடவும் முடியும் எனவும் நம்பப்படுகிறது. மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலய பட்சத்திற்கு முன்பு வரும் அமாவாசை அப்படிங்கிறதுனால இது மிக மிக முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுது. இந்த ஆண்டு பார்த்தீங்களா, ஆவணி மாத அமாவாசையானது ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமையானது வருது. ஆவணி அமாவாசையில் பெண்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பெண்களை பொறுத்த வரைக்குமே ஆவணி அமாவாசையில் பெண்கள் விரதம் இருந்து பித்ரு தேவதைகளையும் 64 யோகினி தேவதைகளையும் வழிபடுவது வழக்கம். இப்படி வழிபடுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்களா அளவில்லாத நன்மைகளும் நடைபெறும். தங்களோட கணவர் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்பிற்காக பெண்கள் இந்த விரதத்தை முக்கியமாக கடைபிடிப்பாங்க. வழக்கமான அமாவாசை சடங்குகளுடன் கூடுதலாக 5 முக்கியமான பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால முன்னோர்களோட ஆசையை முழுமையாக நீங்கள் பெற முடியும். முடிந்தவங்க இந்த 5 பொருட்களையுமே நீங்கள் தானமாக கொடுக்கலாம். முடியாதவங்க இவற்றில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் தானமாக கொடுத்தாலுமே முன்னோர்களோட ஆத்மாவானது சாந்தி அடைந்து முக்தியை பெறும் எனவும் நம்பப்படுது. அமாவாசை தானம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஆவணி அமாவாசையில் அளிக்கப்படும் தானம் பார்த்தீங்களா மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த பொருட்கள் பார்த்தீங்களா முன்னோர்களோட ஆத்மாக்களுக்கு முக்தியை தருவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சி, முன்னேற்றம், செல்வ வளம் எல்லாத்தையுமே பெற்றுக் கொடுக்கும். ஆவணி அமாவாசையில் நம்ம பொருட்கள் என்னென்ன அளித்தால் மிகப்பெரிய புண்ணிய பலனும் முன்னோர்களோட ஆசையுமே கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாமாங்க. ஆவணி அமாவாசையில் நம்ம தானம் அளிக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோமா, அரிசி, கோதுமை போன்ற தானியங்களை நீங்கள் ஆவணி அமாவாசை நாளில் தானம் அளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்தணர்கள் அல்லது ஆதரவு இல்லாதவங்க, ஏழைகளுக்கு இது எல்லாமே நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால முன்னோர்களோட ஆசையுமே கூட உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்களோட ஆசி கிடைத்தால் மட்டுமே நாம் பித்ருதோஷத்திலிருந்து விடுபடுவதோட பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமே கிடைக்கும். செல்வ வளத்தையுமே நம்மளால் பெற முடியும். அடுத்ததாக அமாவாசை நாளில் அருகில் உள்ள கோவில்களுக்கு நெய் வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம். கோவிலில் விளக்கேற்றுவதற்கு தேவையான நெய்யை தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது விஷயமாக சொல்லப்படுது. விளக்கில் நெய் நிரப்பி கொடுப்பது இன்னும் சிறப்பு. அதே போல தாங்க அமாவாசை இன்னைக்கு எண்ணெய் தானமாக கொடுப்பது நல்லதாகவும் சொல்லப்படுது. இதை தானமாக கொடுக்கறதுனால முன்னோர்களோட ஆசையானது முழுமையாக கிடைக்கும். இதனால் செல்வ வளமே கொடுக்கும்.
அது மட்டும் இல்லாமல் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக அன்னதானம். கோவில்களுக்கு தானியங்கள், வெல்லம், பருப்பு வகைகள் இது எல்லாமே நீங்கள் தானமும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா ஆதரவற்றவங்களுக்கு, ஏழைகளுக்கு உணவுப் பொருட்களையும் அல்லது சமைத்த உணவியை கூட நீங்கள் தானமாக கொடுப்பது உங்கள் தானத்திலே சிறந்த தானமாக அன்னதானமானது சொல்லப்படுது. ஏழைகளுக்கு உணவு அளித்து அவங்களோட பசியை போக்குவதனால முன்னோர்களோட ஆன்மா பார்த்திங்களா சாந்தி அடையும். அதோட நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்படவே ஏற்படாது. அமாவாசை நாளில் மானத்தை காக்கும் ஆடை தானமாக செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்படுது. பச்சை, சிவப்பு, மஞ்சள் நிற ஆடைகளை எல்லாமே நீங்கள் தானமாக அளிப்பது ரொம்ப சிறந்தது. பயன்படுத்திய ஆடைகளை விட நீங்கள் புதியதாக பயன்படுத்தாத ஆடைகளை நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால முன்னோர்களோட ஆசையுமே கூட உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்தணர்களுக்கு வெள்ளை நிற தைக்காத துணிகளை நீங்கள் தானமாக கொடுப்பது முன்னோர்களோட ஆசைகளை முழுமையாக பெறுவதற்கு ஏற்ற மிகச் சிறந்த வழியாகவும் சொல்லப்படுது. ஆன்மீக புத்தகங்கள். பகவத்கீதை, கருட புராணம், விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பகவதம் போன்ற புனிதமான ஆன்மீக நூல்களை கூட நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம். இது முன்னோர்களோட ஆன்மாக்களை பிறவி பிணியில் இருந்து விடுபிடித்து மோட்சத்தையுமே தரும். முன்னோர்களோட நிறைவான ஆசி கிடைத்தால் மட்டுமே வெற்றி, செல்வ வளம், அமைதி, வளர்ச்சி எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது எல்லா விஷயங்களையும் கூட நீங்கள் செய்ய மறந்தால் கூட கண்டிப்பான முறையில் அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் காகைகளுக்கு சாதம் வைக்கிறது உங்களுடைய வாழ்வில் பல்வேறு மாற்றத்தையுமே கொடுக்கும். காகத்திற்கு நம்ம உணவு வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? காகம் சனீஸ்வரருக்குரிய ஒரு வாகனம். காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் அப்படின்னும் யமனோட தூதுவன் அப்படின்னும் சொல்லப்படுது. நாம் உணவு உண்ணும் முன்னாடி காகத்திற்கு ஒரு பிடி, அதாவது ஒரு கைப்பிடி அளவு உணவு வைக்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது எதற்காக? நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்களா இறந்த பிறகு அவங்களுடைய ஆன்மாக்கள் அவங்க குடும்பத்துக்கான வசித்த இடத்தை தேடி வருவாங்க. நேரடியாக வராமல் காகத்தோட ரூபத்தில் வருவதாக சொல்லப்படுது. நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து தினமுமே நம்ம ஒரு கைப்பிடி அளவு சாதமாவது நீங்கள் காகத்துக்கு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியல அப்படின்னா கூட அமாவாசை நாட்களில், அமாவாசை, மகளாய அமாவாசை, தை அமாவாசை, இந்த நாட்களில் நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முன்னோர்களோட பெயர்களை நீங்கள் சொல்லி அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து திதி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பல்வேறு சிறப்புகளையுமே கொடுக்கும். அப்போது தான் அவங்களோட மனம் மகிழ்ந்து குளிர்வதோடு மட்டுமில்லாமல் வயிறுமே குளிர்ந்து நமக்கு ஆசியுமே வழங்குவாங்க. நம்மளுடைய முன்னோற்றத்திற்கும் முன்னோர்களோட ஆசியினால்தான் இந்த உலகத்தில் நம்ம அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடிகிறது. எனவே கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு காகத்திற்கு தினசரியுமே நீங்கள் உணவிட வேணும் அப்படிங்கிற பழக்கத்தை நம்மளோட முன்னோர்களானவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. முடியாதவங்க கண்டிப்பாக இந்த ஆவணி மாத அமாவாசையில் எல்லாருமே வச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். காகத்திற்கு உணவிடும் பழக்கத்தினால கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்த குடும்பத்தில் எப்போதுமே அமைதியானது இருக்கும். காகம் பார்த்திங்களா சனீஸ்வர பகவானோட வாகனம் அப்படிங்கிறதுனால காகத்திற்கு உணவு வைக்கிறதன் மூலம் சனி பகவான் தரும் கெடு பலன்கள் இருந்தும் கூட நீங்கள் விடுபடலாம். இறைவனோட பழிபூரண அருளையுமே அன்பையுமே நீங்கள் பெற முடியும். 7.5 சனி நடைபெறும் காலங்களில் முக்கியமாக நீங்கள் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கிறதன் மூலம் 7.5 சனியோட தாக்கமானது சற்று குறையும் அப்படின்னும் சொல்லப்படுது. காகத்திற்கு நாம் உணவு வைக்கும்போது உணவையும் சாப்பிடுவதோட வீட்டை சுற்று வட்டாரத்தில் ஏதாவது ஒரு பூச்சிகள் இறந்து கிடந்தால் கூட அதையும் கூட அப்புறப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் பார்த்திங்களா நோய் கிருமிகள் தாக்கத்திலிருந்து நம்ம காக்கப்படுது. மேலுமே நம்ம அமாவாசை நாட்களில் உணவு வைக்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் ஆனவங்க ஆசையும் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அற்புதம் வாய்ந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா 5 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கும் நிலையில் இந்த அமாவாசையானது நிகழ்கிறது. சனி பகவான் மகர ராசியிலும் அதிலும் அவிட்ட நட்சத்திரம் குரு பகவான் மீன ராசியிலும் சந்திர பகவான் கடக ராசியிலும் சூரிய பகவான் சிம்ம ராசியிலும் புதன் பகவான் கன்னி ராசியிலும் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த அந்தந்த கிரகங்களோட சொந்த வீடும் ஆட்சி வீடு ஆகும். செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரித்தாலும் கூட அவருக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களையுமே உங்களுக்கு கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இந்த அமாவாசை நாட்களில் நம்ம என்னென்ன பொருட்கள் தானம் வழங்கலாம், அப்படி வழங்குறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், ஏன் நம்ம முக்கியமாக அமாவாசை நாட்களில் காகத்திற்கு சாதம் வைக்கிறோம், இதனால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி
தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுமே கூட தீர்வு சொல்லப்படுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.